எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 7 நவம்பர் 2024, 8 நவம்பர் 2024 மற்றும் 9 நவம்பர் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதையே பார்த்துட்ருக்குறீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வளர்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். முதல் கேள்வி, உலகின் மிக உயரமான மகாத்மா காந்தி சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது? உலகின் மிக உயரமான மகாத்மா காந்தி சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது? ஹைதராபாத். இரண்டாவது கேள்வி, தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் அர்ச்சனா பட்நாயக். அர்ச்சனா பட்நாயக். அடுத்து மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் ஹானரரி ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். அடுத்து, தேசிய நீதித்துறை அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? தேசிய நீதித்துறை அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? டெல்லி. டெல்லி. அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு முதல் பெண் தலைமை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு முதல் பெண் தலைமை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டி, சூசன் வைல்ஸ். சூசன் வைல்ஸ். 2024 ஆண்டுக்கான உலக சட்ட விதிகளின் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ, 79வது. உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 176வது. அடுத்து, உலகிலேயே முதல் முறையாக சமூக ஊடகங்களை சிறுவர்கள் பயன்படுத்த எந்த நாடு தடை விதித்திருக்கிறது? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. 2023-24 நிதியாண்டில் நேரடி வரி பங்களிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் 6000 ஆண்டுகள் பழமையான ஜாஸ்பர் சாட் எனப்படும் கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? வெம்பங்கோட்டை. வெம்பங்கோட்டை. 2024 ஆண்டுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மா செல்வராசன். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 7. நவம்பர் 7. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச கதிரியக்க தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 8. நவம்பர் 8. குப்பைகளை செல்வமாக்கும் திட்டத்தை எந்த நிறுவனம் மேற்கொள்கிறது? குப்பைகளை செல்வமாக்கும் திட்டத்தை எந்த நிறுவனம் மேற்கொள்கிறது? சிஎஸ்ஐஆர். சிஎஸ்ஐஆர். சதர் சம்மேளன் எந்த மாநிலத்தின் மாநில விழாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது? தெலுங்கானா. தெலுங்கானா. இந்தியா பூட்டான் எல்லையில் முதல் ஒருங்கிணைந்த எல்லை சாவடி எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? அஸ்ஸாம். ககன்யான் திட்டத்தின் கீழ் இஸ்ரோ எந்த ஆண்டு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப உள்ளது? ககன்யான் திட்டத்தின் கீழ் இஸ்ரோ எந்த ஆண்டு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப உள்ளது? 2026.
ஜேடி வேன்ஸ் எந்த நாட்டின் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டார்? அமெரிக்கா. மத நல்லிணக்கத்துக்காக பாடுபடுவோருக்கு தமிழகத்தில் வழங்கப்படும் விருது எது? கோட்டை அமீர் பதக்கம். Sunflowers were the first ones to know என்ற குறும்படத்தை இயக்கியவர்? சித்தானந்தா எஸ் நாயக். தந்தை பெரியார் நூலகம் அறிவியல் மையம் எங்கு அமைக்கப்படுகிறது? தந்தை பெரியார் நூலகம் அறிவியல் மையம் எங்கு அமைக்கப்படுகிறது? கோவை. தமிழ்நாடு அரசின் எத்தனை முக்கிய செயலாக்க திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட உள்ளது? 8. அமெரிக்க பிரதிநிதிகள் சபைக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளி யார்? அனைவரும். சுகாஷ் சுப்பிரமணி, ரோ கண்ணா, அமி பெரா. நன்றி.